அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம டிஜிலாக்கரில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஜிலாக்கர்னால் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். டிஜிலாக்கர் அப்படின்னா இது ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்ட் பேனல். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட் தான். ஸோ நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு டிஜிலாக்கர் யூஸருக்கும் 1 GB ஃப்ரீ ஸ்டோரேஜ் தராங்க. ஸோ நம்ம அதில் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் டிஜிலாக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு இருக்கணும். ஆதார் கார்டு இல்லாமல் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ண ஒரு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இல்லாமல் நம்மளால் டிஜிலாக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம லேப்டாப் அண்ட் மொபைலில் எப்படி டிஜிலாக்கர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லேப்டாப்பில் டிஜிலாக்கர் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிஜிலாக்கர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். டிஜிலாக்கர்னு வந்தோடனே இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட டேரெக்டாக டிஜிலாக்கர் வெப்சைட் உள்ளே போயிடலாம். பண்ணுறதுக்கு நம்ம நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர், மொபைல் நம்பர், நம்ம ஒரு 6 digit செக்யூரிட்டி பின் செட் பண்ணுற மாதிரி இருக்கும், இமெயில் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர். ஆதார் நம்பர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஜிலாக்கரில் ஆதார் கார்டு இல்லாமல் ஆதார் கார்டோட ஒரு மொபைல் நம்பர் நம்ம லிங்க் பண்ணாமல் கண்டிப்பாக டிஜிலாக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ நான் இது கொடுத்துட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணணும்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்கிறேன். ஓடிபி கொடுத்து என்ட்ரு பண்ணணுன்னே நம்ம டிஜிலாக்கர் டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைன்இன் கொடுத்துக்கலாம். நீங்கள் சைன்இன் பண்ண உங்கள் ஆதார் கார்டு நம்பர் இல்லை மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நம்ம 6 digit செக்யூரிட்டி பின் செட் பண்ணோம்லே அதையும் கொடுக்கணும். இப்போ நான் என்னுடைய ஆதார் நம்பர் கொடுத்துக்கிறேன். ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு நமக்கு ஒரு ஓடிபி வரும், 6 digit ஓடிபி. அதை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணோடனே டிஜிலாக்கரோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ்னால் என்னென்னா இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ். நமக்கு யார் இதை இஷ்யூ பண்ணுவாங்கன்னா வேரியஸ் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் நமக்கு இதை இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போது என்னுடைய அக்கௌண்ட்டில் 2 இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஆதார் அண்ட் இன்னொன்று பேன். ஆதார் வந்து நம்மளால் டெலிட் பண்ண முடியாது. ஓகே, பேன் கார்டு நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் நம்மளுடைய ஆதார் கார்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்து தான் நம்மளுடைய எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் நம்ம டிஜிலாக்கரில் நம்ம ஆதார் கார்டு சேவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சர்ச் டாக்குமெண்ட்ஸ். நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை நம்மளே சர்ச் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே வந்து 36 ஸ்டேட்ஸ் இருக்குது. நான் இதில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழ்நாடுல செலக்ட் பண்ணோன்னா எல்லாமே நமக்கு இருக்குது. டிகிரி, டிப்ளமா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம என்ன வேணுமோ பர்டிகுலராக அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் எஜுகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். எஜுகேஷனில் அப்படிங்கிறதுலையும் நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்குது. இதில் என்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கிளாஸ் 10th மார்க் ஷீட் அண்ட் கிளாஸ் 12th மார்க் ஷீட் இருக்குது. இப்போ நான் கிளாஸ் 10th மார்க் ஷீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். மந்த், அதாவது நம்ம மார்ச்சில் வந்து நம்ம 10th கம்ப்ளீட் பண்ணமோ அக்டோபரில் கம்ப்ளீட் பண்ணுமா அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். நம்ம எந்த இயர் பாஸ் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். சர்டிஃபிகேட் டைப்பில் இங்கே ரெகுலர் அப்படிங்கிறத கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துட்டு கெட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்கள் 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஜிலாக்கரில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பாலிசி டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வேணுமோ அந்த என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதோட சப் கேட்டகரியிலேருந்து நம்ம எடுத்து நம்ம செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ரைவ். நமக்கு டிஜிலாக்கர் ஒரு டிஜிலாக்கர் யூஸருக்கும் 1 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக தராங்க. அதில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம அப்லோடும் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஃபைல்ஸில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து நம்ம சேனலோட நேமை அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அப்லோட் பண்ணுற ஃபைல் less than 10 GB இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. அண்ட் தென் டிஜிலாக்கர் சர்வீசஸ், வேறு என்னென்ன சர்வீசஸ் டிஜிலாக்கர் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டிஜிலாக்கர் சர்வீசஸில் இருக்குது. அண்ட் மை ப்ரொஃபைலில் நம்மளோட ப்ரொஃபைல் வந்து இருக்குது. இதை நம்ம எடிட் பண்ணி நம்ம நாமினியும் ஆட் பண்ணிக்கலாம். வேறு யாரையா டிஜிலாக்கர் இதோட ப்ளஸ் என்னென்னா நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு கிடையாது. அண்ட் நமக்கு 1 GB ஸ்டோரேஜ் வந்து தராங்க. ஸோ நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஆதார் கார்டு இல்லாதவங்க ஆர் என்ஆர்ஐஸ் வந்து இந்த டிஜிலாக்கர் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் இந்த டிஜிலாக்கர் ஆப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டிஜிலாக்கர் அப்படின்னு டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் பண்ணுற ஆப்ன்றதுனால இது ரொம்ப சேஃப். ஸோ நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த லாங்குவேஜ் வந்து வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அண்ட் இதிலேயே காட்டுது பாருங்கள், இது வந்து செக்யூர் அண்ட் ஈஸி ஆக்சஸ் அண்ட் இட் கேன் பி யூஸ்ட் எனி டைம் எனிவர். நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுது. லெட்ஸ் கோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். சிம்லராக தான் இருக்கும், ரெண்டுமே சிம்லர். வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறதும் ஆப்பில் யூஸ் பண்ணுறதும் சிம்லராக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஆதார், பேன், இல்லை நீங்கள் கோவேக்சின் சர்டிஃபிகேட் கூட இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அக்கௌண்ட் இல்லைனா நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க, இல்லைனா சைன்இன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நான் சைன்இன் அப்படிங்கிறத கொடுத்து என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கிறேன். சேம் இதுலேயும் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் அண்ட் உங்களுடைய 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னை நீங்கள் என்ட்ரு பண்ணி சைன்இன் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வரும். அதை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு ஹோம் பேஜ் இருக்கும். ஹோம், சர்ச், இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ் அண்ட் மெனு. நீங்கள் சர்ச் டாக்குமெண்ட்ஸில் போய்ட்டு உங்களுக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இஷ்யூ டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் ஆல்ரெடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஃபெச் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது இங்கே இருக்கும். இதை நீங்கள் பேன் கார்டு வந்து டெலிட் பண்ணிக்கலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை யாரையாவது ஷேர் கூட பண்ணலாம். பட் ஆதார் கார்டை உங்களால் டெலிட் பண்ண முடியாது. பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வீடியோ பார்த்து இன்னும் புரியலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அண்ட் டிஜிலாக்கரோட வெப்சைட் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எங்கேயும் தொலையாமல் பத்திரமா இருக்கும். எந்த டைம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.